1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விசேஷமாக ஏன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்றால், அவருடைய தமது நித்திய மகிமைக்கென்று என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? அவரோடு கூட இருக்கும்படியாக, நமக்கு மரணமே இல்லாதபடி அவரோடு மகிமையில நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆகவே கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள். ஆகவே இந்த கொஞ்ச காலத்துல இந்த பாடுகளை சகித்து ஆண்டவருக்காக நம்மை தயார்படுத்தி அவருக்காகவே நாம் உண்மையாக நீதியின் பாதையில தேவன் விரும்புகிற பாத்திரமாக இந்த உலகத்தாரை போல அல்லாமல் தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தத்தை நம்மை காத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்கும் போது நம்மை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, இந்த கீழானவர்களுக்காக நம்மை அழைக்கவில்லை. இந்த கேடான காரியங்களை சிக்கி தவித்து நரகத்தை நோக்கி அழியாத அக்கினியிலே நம்ம போடும்படியாக தேவன் நம்மை அழிக்கவில்லை. ஆண்டவர் நம்மை இந்த அழிவிலிருந்து நம்மை விடுவித்து ரட்சித்து எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால், அவரோடு கூட நித்திய காலமாய் வாசம் பண்ணும்படியாக. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் தருவாராக. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுங்க, எங்களை பலப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, சிறப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, உதவி செய்ய, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.